அதிமுகவின் துரோகிக்கு ஆப்பு வைத்த எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு துரோகம் நினைத்தால் அவர்கள் தானாகவே அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படித்தான் அதிமுகவிலே முக்கியமான தலைவரும் முன்னாள் அமைச்சரும் அதே போல மூத்த அரசியல்வாதியுமாக இருந்தவர் தான் நமது செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டார். அதற்கு முன்பாக அவர் என்ன காரணத்திற்காண்டி அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார், வெளியேறினார் அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும். ஓபிஎஸ், சசிகலா, டிடி அனைவருமே அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும் என சொல்லித்தான் அவர் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடிகளை உயர்த்த ஆரம்பித்தார். அந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி அவரிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி பார்த்தார். பேச்சுவார்த்தைக்கு ஒத்துவர். இறுதியாக பசுமொழியில் நடந்த தேவரையாவுடைய குரு பூஜை விழாவிலே நமது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவுடன் ஒன்று சேர்ந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவலாம் அனைவரும் கேள்விப்பட்டோம். அப்படி ஒன்று சேர்ந்த நபர் அவர்களுக்காண்டி குரல் கொடுத்தாரா, அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கிட்டத்தட்ட 9 முறை அவருடைய தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள். அந்த மக்களிடம் கூட கேட்காமல் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டார். அப்படி 9 முறை பார்த்தீங்க அப்படின்னா அவரை தேர்ந்தெடுத்து அவர் நமக்கு நல்லது செய்வார் நினைத்து தானே அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பதவியுமே ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டார். இல்லை, அதிமுக ஒன்றுபட நான் பாடுபடுகிறேன் என சொல்லி அப்படி வேலை செய்திருந்தாலும் பரவாயில்லை, அதையும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த முறை 10வது முறையாக செங்கோட்டையனை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெற வைத்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் பிளான் ஒன்றை பண்ணியிருக்கிறாராம். அதாவது நமது செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் சமீபத்திலே அதிமுகவில் இணைந்திருந்தார். அதாவது அவர் அதிமுக தான் இருந்தார். செங்கோட்டையன் போன்ற நபர்களின் மூலமாகத்தான் திமுகவிற்கு மாற ஆரம்பித்தார். மறுபடியும் செங்கோட்டையன் இல்லை என்றால் நேரடியாக அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். இவரும் கோபிச்செட்டிப்பாளையத்திலே மிக ஒரு முக்கிய முகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தல்கள் எல்லாம் நமது செங்கோட்டையன் வெற்றிக்கு இவரது குடும்பம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பையும் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்ட செங்கோட்டையனை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே நமது செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் கே செல்வம் அவர்கள் தற்போது அந்த தொகுதி முழுவதும் களம் இறங்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த தொகுதியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியலில் தடம் புதைத்த மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தொடர்ந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைத்திருக்கிறார். சமீபத்தில் அதிமுக நீக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து தனது எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு நடிகர் விஜய் முன்னிலே தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டார். அவருக்கு அந்த கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் செங்கோட்டையன் நீண்ட காலமாக தன் வசம் இருந்த கோபி தொகுதியில் இந்த முறை அதிமுக சார்பில் போட்டியிட அவரது அண்ணன் மகன் கே செல்வம் அவர்கள் விருப்ப மனு தெரிவித்திருக்கிறாராம். தனது சொந்த தொகுதியிலே குடும்பத்தைச் சேர்ந்தவரை தனக்கு எதிராக போட்டியிட தயாராகி வருவது செங்கோட்டையனுடைய அரசியல் பயணத்திலே மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் அதே போல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.